ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரைட் ஃபிக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி நம்ம டேக்குக்கூடிய ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்க போகுது. ஸோ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் போட்டுக்கோங்க, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேடா, இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க. ஒரு ஒரு பிளேஸ் பார்க்குறதுக்கு நிறைய பேர் அங்கேயும் இங்கேயும் கச்சமச்சன்னு வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த இடத்துல ஒரு இடத்த காட்டுறாங்க. ஸ்க்ரீன் மட்டும் போட்டிருக்கு, ஒயிட் ஸ்க்ரீனு. அதுக்கு மேலே ஒரு பர்சன் நின்று அப்படியே பக்காவாக போஸ் கொடுத்துட்ருக்காரு ஃபோட்டோ ஷூட்காக. இப்போது அது யாருன்னு பார்த்தா நம்ம டே தான். அவரை பற்றி தெரியும் இல்லையா? அவருடைய போஸ் எல்லாமே வித்தியாசமாக ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அது மாதிரி அவர் போஸ் கொடுத்துட்ருக்க அங்கே உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அவங்களுடைய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்ருக்காங்க. பத்தாததுக்கு நம்ம டேக் வந்து ஐடியாவும் கொடுக்குறாங்க. சார் இப்படி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக் வந்து ஐடியா கொடுக்க அது எல்லாத்தையுமே அவர் அப்சர்வ் பண்ணிவிட்டு வேறு லெவலில் அந்த இடத்துல வந்து மாடலிங் பண்ணிகிட்ருக்காரு. ஃபோட்டோஷூட் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேக்கு வந்து ஒரு பிரேக் டைம் வருது. இவருக்கு இங்கே பிரேக் டைம் போக அப்படியே கட் பண்ணி இன்னொரு இடத்துல காட்டுறாங்க. ஆல்ரெடி ஒரு பர்சன் வந்து பிரேக் டைமில் தான் உட்காந்துட்ருக்காரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக். அப்படியே வேர்வை எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் டயர்டாகவே உட்காந்துட்ருக்கா. அவரை சுற்றிலும் ஒரு 4-5 பேர் அவருக்கு ஃபேன் பிடிச்சிக்கிட்டு ஒரு 2-3 லேடிஸ் வந்து அவருக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்து அப்படியே மேக்கப்லாம் அப்படியே போட்டுட்டு அவருக்கு அப்படியே ஹேர் ஸ்டைல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக் அப்படியே ஹாயாக அங்கே உள்ள ஒரு கவுச்சில் வந்து உட்காந்துட்ருக்காரு. அவங்க எல்லா வேலைகளையும் பார்த்துட்ருக்காங்க. அப்படி பண்ணிகிட்ருக்கும்போது தான் அங்கே உள்ள ஒரு மேனேஜர், அதாவது நம்ம ஜங்குக்குடைய மேனேஜர் நம்ம ஜங்குக் கிட்ட வந்து சார், சொல்லுங்கள், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். இப்போது இல்லை, ஷூட் முடிச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகே ஓகே சார். இன்னொரு 3 ஷாட் தான், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். நானே வந்து உங்களை பார்க்குறேன், நீங்கள் ரூமில் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் தலையாட்டுறாரு. இப்போ அப்படியே அந்த மேனேஜர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. திரும்பியும் ஷூட் ஆரம்பிக்குது. இவர் கொடுக்க வேண்டிய எல்லா போஸும், மாடலிங்ஸு, அவர் போட வேண்டிய காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு அவர் போஸ் கொடுத்துட்றாரு. அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸும் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஷூட்டை அன்றைக்கி முடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. ரொம்பவும் டயர்டாக ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போயிட்டு அவருடைய ஜாக்கெட் எல்லாத்தையுமே வந்து கழட்டி போட்டுட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்துகிட்ருக்க அந்த ரூம் டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா மேனேஜர். இப்போ நம்ம ஜங்குக் தான், வாங்க வாங்க, மறந்துட்டேன். இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான், குளிக்க தான் போகிறேன், சொல்லுங்கள். கொஞ்சம் பேசலாமா? ஷூர், உட்காருங்க. தேங்க்யூ சார். சொல்லுங்கள், என்னாச்சு? அப்புறம் சார்லாம் வேண்டாம், ஜங்குக்னு சொல்லுங்கள். ஓகே. அது ஜங்குக், அது என்னென்னா, உனக்கு ஒரு புதுசாக ஒரு ஆஃபர் ஒன்று வந்திருக்கு. ஆஃபரா? ஆமாம். உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ப்ராண்டும் இன்னொரு ப்ராண்டும் மட்டும்தான் டாப்பில் இருக்குது. அதுக்கு காரணமே நீங்கள் 2 பேர் வந்து மாடலில் இருக்கிறதுனால தான், அம்பாசிடர்ஸாக இருக்கிறதுனால தான். ஸோ இப்போது என்ன விஷயம்னா, என்ன ஆச்சுன்றதை முதல்ல டைரெக்டாக சொல்லுங்கள், அப்போ தானே தெரியும் எனக்கு. அது வந்து என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் கெல்வினுக்கு வந்து தனியாக தானே மாடலிங் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சமமாக இருக்கிற ஒரு மாடல் இருக்காங்க. அவங்க பேர் கிம் டேயோங். எங்கேயோ கேட்டிருக்கேன். குச்சியோடைய பிராண்ட் அம்பாசிடர் தானே? ஆமாம் ஜங்குக், அவங்க தான். உங்கள் 2 பேருக்குமே வந்து நல்ல மார்க்கெட் இருக்குது. அதாவது நீங்கள் பண்ணுற பிராண்டும் அவங்க பண்ணுற பிராண்டுமே டாப்பில் இருக்குது. அதுக்கு காரணமே உங்கள் 2 பேருடைய லுக் அண்ட் மாடலிங், ஃபோட்டோகிராஃபிஸ் எக்ஸட்ரா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ குச்சியும் கெல்வினும் சேர்ந்து ஒரு விஷயம் டிசைட் பண்ணியிருக்காங்க. என்னது? இல்லை,
2 பிராண்டும் உங்கள் 2 பேருடைய மார்க்கெட் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகலான்னு. ஓ! இப்போ புரியுது என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. 2 பேரும் சேர்ந்து பண்ணணும் தானே? ஆ ஆமாம் சார். ஓகே. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ஓகேவா? ஆ ஓகே தான். இல்லை சார், அவர் கூட பேரிங் பண்ணுறது எந்த பிரச்சனையும் இல்லையா உங்களுக்கு? இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஓகே தான். இல்லை, நீங்களும் பையன், அவரும் பையன். ஸோ ஃபேன்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் வேறு மாதிரி போகும். ஓ, அதை பற்றி சொல்கிறீங்களா? இட்ஸ் ஃபைன், ஒன்றும் இல்லை. ஓகே ஜேக்கப், அப்போ நான் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். நீ அதை சைன் மட்டும் பண்ணிட்டேன்னா வேலைகளை ஆரம்பிச்சிடலாம். ஓகே தான். ஓகே. ஒரு நிமிஷம், இந்த விஷயத்தை பற்றி அவங்களுக்கு தெரியுமா? இல்லை, அவங்கக்கிட்ட முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்கக்கிட்ட கேட்கலான்னு டிசைட் பண்ணோம். நீங்களே டிசைட் பண்ணுறதுக்கு டைம் கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் உடனே ஓகே சொல்லிட்டீங்க. ஸோ எப்படி இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அவங்களுக்கும் விஷயம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம சங்கு கிட்ட சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. நம்ம சங்கு குளிக்க போயிடுறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணுறாங்க. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் ஷூட்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து உட்காந்துட்டு ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கா. அவருடைய பர்சனல் மேனேஜரான ஜிமின் வந்து அந்த இடத்துல வராரு. இப்போ நம்ம டேவை பார்த்துட்டு ஆக்சுவலி இவங்க 2 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால ஜாலியாக பேசிப்பாங்க. ஆனால் வெளியே இருக்கும்போது வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டே கிட்ட உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சார். கேரவன் எங்கே? அங்கே இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே வந்து கரெக்டாக அவருடைய ரூம் நோக்கி அப்படியே நடந்து போக பின்னாடியே நம்ம ஜிமினும் போகிறாரு. போயிட்டு அப்படியே உள்ள ஒரு கவுச்சில் அப்படியே டயர்டாக உட்காந்துட்ருக்க நம்ம ஜிமினும் வந்து அந்த ரூமில் இருக்க ஏசியை வந்து ஆன் பண்ணிவிட்டு அவரும் உட்காடுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் சொல்லு ஜிமின். டே, உனக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. என்னது? கெல்வின் தெரியும்ல? ஆமாம், அந்த பிராண்ட் அம்பாசிடரோட நீயும் சேர்ந்து கொஞ்சம் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. என்னது? இல்லை, அவர்கிட்ட கேட்டதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. ஸோ நீ டிசைட் பண்ணுறது தான். ஏய் இல்லை, எனக்கு புரியல. 2 பிராண்டும் ஒன்றாவா? என்னடா இது புதுசாக இருக்குது. விஷயமே அதுதான். கெல்வினில் அவருக்கு நல்ல மார்க்கெட்டிங், குச்சியில் உனக்கு நல்ல மார்க்கெட்டிங். அதனால தான் 2 பேரையும் ஒன்றா பிடிச்சி போட்டு பிராண்டை இன்னும் ஃபேமஸாக கொண்டு போகிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஓஹோ, ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை? கேட்டதுமா ஓகே சொல்லிட்டான். இன்றைக்கி ஒரு 3 மணி போல் தான் அவருக்கே இந்த இன்ஃபர்மேஷன் போச்சு. யோசிக்கலாம் இல்லையா, கேட்ட உடனே ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. உங்ககிட்ட இந்த விஷயத்த கொண்டு வரதே நாளைக்கு ஈவினிங் தான் பிளான் போட்டாங்க. ஏன்னா அவருக்கு யோசிக்க டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் யோசிக்காமல் பதில் சொன்னதுனால தான் இன்றைக்கி ஈவினிங்கு உனக்கும் வந்துச்சு. நீ சொல்கிறத பொறுத்து தான் பேப்பர் ரெடி பண்ணுறது எல்லாமே. நீ வேண்டான்னு சொன்னோன்னா அவருக்கு பேரிங் வேறு யாராவது போயிடுவாங்க. ஓ, ஆனால் இது ஒரு நல்ல சான்ஸுன்னு சொல்லலாம். ஏன்னா அவரும் ஃபேமஸ், நீயும் ஃபேமஸ். 2 பேரும் இன்னும் கொஞ்சம் மேலே வர முடியும். யோசிக்க டைம் வேணுமா என்ன? வேண்டாம். ஓகே தான் எனக்கும். பேப்பர்ஸ் ரெடி பண்ணு, நான் சைன் பண்ணுறேன். ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அந்த ரூமை விட்டு அப்படியே வெளியே வந்துடுறாரு. நம்ம டே வந்து அந்த இடத்துல அப்படியே தனியாக இருக்கார். நம்ம ஜிமின் வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட்டுக்காக அவர் அப்படியே தனியாகவும் விட்டுடுறாரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும் நைட் டைமில். நம்ம டேவுடைய ரூம் வந்து நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின் தான். பேப்பர்ஸ்லாம் ரெடி பண்ணுது. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம டே கிட்ட நீட்ட
நம்ம டே வந்து சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே படித்து பார்க்குறாரு. கீழே பார்த்தா நம்ம ஜங்குக்குடைய சைன் ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்குது. அதாவது நம்ம ஜங்கு கிட்ட காட்டி ஆல்ரெடி நம்ம ஜங்குக்கு வந்து சைன் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம டே வந்து அதுக்கு பக்கத்துலேயே சைன் பண்ணணும். இப்போ அப்படியே போயிட்டு நம்ம டேவும் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவரும் சைன் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. நைட் டைம் தூங்க போயிடுறாரு. நம்ம ஜங்குக்க காட்டினா அவரும் படுக்கிறதுக்கு போயிடுறாரு. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே வந்து கம்பெனி கொடுத்துருக்க ஷெட்யூல் படி தான் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது இந்த நேரம் தூங்கணும், இந்த நேரம் சாப்பிடணும், இந்த நேரம் ஷூட் போகணும், இந்த நேரம் ரெஸ்ட் டைமு அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனியே இவங்களுக்குன்னு ஒரு தனி ஷெட்யூல் கொடுத்துருக்கு. அதை தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. சொல்லப்போனால் ஒரு லக்ஸூரியஸான ஒரு லைஃப்பை இவங்க வாழல, கம்பெனி வாழ வைக்கிது. ஸோ இப்படியே ஒரு ரோபோட்டுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதே மாதிரி படுக்கிறது, தூங்குறது, ஏஞ்சிக்கிறது, ஷூட்டுக்கு போகிறது, சாப்பிட்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, திரும்பியும் படுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு லூப் மூட்லேயே போயிட்டுருக்க நம்ம டே அண்ட் ஜங்குக்கோட லைஃப்பில் ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஒரு அழகான நாள், மார்னிங் டைம், ஒரு லக்ஸூரியஸான ஒரு காரில் இருந்து நம்ம டே வந்து இறங்குறாரு. பின்னாடியே நம்ம ஜங்குக்கோடைய காரும் வருது. 2 பேருமே கார்லேருந்து இறங்குறாங்க. ஒரு பெரிய கம்பெனிக்குள்ளே நடந்து போகிறாங்க. அங்கே உள்ளே போகும்போதே வெளியே அவ்வளோ ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது. இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி, நம்ம டேக்கும் சரி, அப்படியே தனித்தனியாக நின்றுக்கிட்டு ஃபோட்டோஸ்க்கு அப்புறமேட்டு ஆட்டோகிராஃப் கேட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருக்கா. பட் இவங்க 2 பேருமே சேர்ந்து அப்படியே ஹாய் காட்டிட்டு அப்படியே நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை காட்டிட்டு அப்படியே அழகாக உள்ளே ஓடிடுறாங்க. இப்போது ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி இருக்குது. அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே 2 பேர் உட்காந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா கெல்வின் கிளைன் அண்ட் குச்சி 2 பேருடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. இவங்க தான் வந்து இந்த ஃபோட்டோ ஷூட்டு, அந்த மாடலிங் எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ண போகிறவங்க. பக்கத்துலேயே வந்து நம்ம ஜங்குக்கோடைய மேனேஜரான யூங்கி, அப்புறம் நம்ம டேவோடைய மேனேஜரான ஜிமின் 2 பேருமே வந்து உள்ளே இருக்காங்க. இப்போ 2 பேருமே நம்ம டே, ஜங்குக் 2 பேருமே வந்து அந்த ரூம்குள்ளே என்ட்ராக 4 பேருமே எழுந்திரிச்சு விஷ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் வந்து இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு முன்னாடி உட்காந்துட்ருக்கா. இப்போது அந்த ப்ரொடியூசர்ஸில் ஒருத்தர், அதாவது கெல்வினுடைய ப்ரொடியூசர் வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக், இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த மாடலிங், ஃபோட்டோகிராஃபிஸ் எல்லாமே டாப்பில் இருக்குது. ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் வேறு லெவலில் சேல் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி தான் மிஸ்டர் கிம் டேயோங், உங்களுடைய பிராண்டும் என்னமோ தெரியல, 2 பேருக்கும் இருக்கிற ஃபிசிக்கும் அவங்களுடைய ஃபேஸ் பியூட்டி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. 2 பேரும் டாப் 1ன்னு சொல்லிட்டு பக்காவாக இருக்கீங்க. அதனால தான் இந்த 2 கம்பெனியும் சேர்ந்து டிசைட் பண்ணது உங்கள் 2 பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் தான். 2 பேரும் ஒன்றா இருந்து ஒர்க் பண்ணால் ஃபேன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது, சேல்ஸோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூவ்ஸையும் பார்க்கலாம். எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா ட்ராப் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் சொல்ல, அதுக்கு நம்ம டே என்ன சொல்கிறாருன்னா, அது எல்லாத்தையுமே நான் அக்ரிமெண்ட்டில் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக சொல்கிறாரு. நம்ம ஜங்குக் வந்து டேவை திரும்பி பார்த்து, நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கும் சொல்ல, இப்போ உடனே ஓகேன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓகே பண்ணிக்கிறாங்க. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஜங்குக் அண்ட் டேவை பார்த்து, அவங்க 2 பேருக்குமே வந்து ஷெட்யூல் கொடுப்போம், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணால் போதும், உங்களுக்கு ரெஸ்ட் டைமும் இருக்குது. ஸோ அந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்குள்ளே இருக்க அந்த இன்ட்ராக்ஷனை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொடியூசர் சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டே, ஜங்குக் 2 பேருமே வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்குடைய மேனேஜரான நம்ம யூங்கி இருக்கார் இல்லையா, அவர் அப்படியே நம்ம ஜங்குக் கூடயே நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ நம்ம யூங்கி தான் நம்ம ஜங்குக்கை பார்த்து, ஜங்குக், ஷெட்யூல் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. என்னது? ஷெட்யூல் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஷூட்க்கு தான் நிறைய நேரம் போகுது, ஜஸ்ட் 2 hours தான். என்ன சொல்கிற? நான் இன்னும் மற்ற ஷூட்டுடைய ஷெட்யூல்ஸே கம்ப்ளீட் பண்ணலை, இதுவும் டைட்டாக இருக்கா? ஆமாம். சரி,
பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அவர் கொடுத்த ரூமுக்கு போயிடுறாரு, நம்ம டேவும் அவருக்கு கொடுத்த ரூமுக்கு போயிடுறாரு. ஆக்சுவலி இவங்க 2 பேருக்குமே சேர்ந்து ஒரு பெரிய லாட்ஜில் ஒரு லக்ஸூரியஸான ஒரு ரூம், எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து அவைலபிளாக இருக்கிற ஒரு ரூமை வந்து கொடுக்குறாங்க. 2 பேரும் தனித்தனியாக தான் தங்கியிருக்காங்க. பட் பக்கத்து பக்கத்து ரூம் அப்படின்ற மாதிரி தான். இப்போ அப்படியே ஒருத்தரும் அப்படியே அவங்கவுங்க ரூம்குள்ளே போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து நைட் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் காட்டுறாங்க. குளிச்சுட்டு வந்து அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஷெட்யூல்ஸ் எல்லாமே, அது எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ணிகிட்ருக்காரு. இந்தந்த நேரம் ரெஸ்ட் டைமு, இந்தந்த நேரம் ஷூட் இருக்குது, இந்தந்த நேரம் இந்தந்த இடத்துலலாம் ஷூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு மாதிரி வெப்சைட்டு ஐயோ இத்தனை வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே மல்லாந்து படுக்கிறாரு பெட்டில். படுத்தவர் டயர்ட்னஸில் அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. அப்படியே இந்த சைடில் நம்ம டேவை காட்டுறாங்க. அவரும் அதே மாதிரி தான் ஷெட்யூல்ஸ் எடுத்து ரீட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நம்ம ஜங்குக்கா மாதிரி பெட்டில் உட்காந்துலாம் ரீட் பண்ணல. அவர் அழகாக அப்படியே ஒரு டேபிளில் உட்காந்துட்டு பர்ஃபெக்டாக அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒன் பை ஒன் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் ஷெட்யூலா அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் ஒரு சில இடத்த வந்து மார்க் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ஹைலைட்டர் வச்சு மார்க் பண்ணுறாரு. அந்த நேரம்லாம் இடையில கிடைக்கிற நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மார்க் பண்ணி வச்சுட்றாரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இவங்க 2 பேருமே வந்து ஷூட்க்கு வந்து ரெடி ஆகுறாங்க. அழகாக ஒரு மணி போல் ஷூட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. 2 பேருமா சேர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்க்கு ஒன்றாவே வராங்க. தனித்தனி காரில் வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு காஸ்ட்யூம் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் போய்ட்டு நிற்கிறாங்க. ஆக்சுவலி ஒரு பெரிய குடவுன் மாதிரி இருக்குது. அந்த குடவுனுக்கு நடுவில் ஒரு ஒயிட் ஸ்க்ரீனில் அப்படியே ஃபுல்லாக லைட் செட்டிங்லாம் போட்டு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 2 பேரையுமே தனித்தனியாக நிற்க வச்சு ஷூட்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டேவை தான் முன்னாடி விட்டுட்டு குச்சி அப்படின்ற அந்த பிராண்டுக்கு வந்து அவரை மாடலிங் பண்ண வச்சு பர்ஃபெக்டாக ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்து ஷூட்க்கு போகும்போது நம்ம டே வந்து ரெஸ்ட்டில் இருக்கலாம். ஸோ நம்ம டேவும் வந்து அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துற அழகாக நம்ம டே வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கோடைய டர்ன். ஜங்குக் போகும்போது ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் வந்து கெல்வின் கிளைனுக்கு வந்து கொடுக்குறாரு இல்லையா, ஸோ அவர் வந்து முன்னாடி போயிட்டு நின்றுட்டு பர்ஃபெக்டாக அப்படியே வேறு லெவலில் ஹாட்டாக பர்ஃபெக்டாக அப்படியே சுட சுட அவர் இன்ஸ்டண்ட்டாக அப்படியே அழகாக அப்படியே இது பண்ணி கொடுத்துட்றாரு. மாடலிங் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துறேன். அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே வந்து நீங்கள் இப்படியும் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஜங்குக்கும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அழகாக அவர் மாடலிங் பண்ணி முடிக்கிறாரு. இப்போது நம்ம ஜங்குக்கும் வந்து அழகாக முடிச்சுட்டு அவருக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் இருக்குது. அந்த 5 மினிட்ஸ் பிரேக்கில் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்க்ரீன் மாற்றுறது, லைட்னிங் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜங்குக் டே 2 பேருமே ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க. நம்ம டே வந்து ஷூட் போகும்போது நம்ம ஜங்குக் பார்த்துருப்பார் இல்லையா, ஸோ அதனால் சரி ஏதாவது ஒரு கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நம்ம ஜங்குக் தான் பக்கத்தில் உட்காந்துட்ருக்க டேவை பார்த்து நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்கிறாரு. அதுக்கு நம்ம டேவும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு சாஃப்ட் லுக் கொடுத்து சொல்லிடுறாரு. வேறு என்ன பேசுகிறதுன்னு நம்ம ஜங்குக்கும் தெரியல, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம டேக்கும் தெரியல. 2 பேரும் சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போது ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் இவங்க உட்காந்ததுக்கப்புறமேட்டு ஷூட்க்கு வந்து கூப்பிடுறாங்க. சேம் காஸ்ட்யூம் 2 பேருமே வந்து இப்போ பேரிங் போடணும். இவ்வளோ நேரம் தனியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம டே ஜங்குக் 2 பேருமே வந்து பேரிங்காக ஒரு மாடலிங் வந்து பண்ண போகிறாங்க. ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து போஸ்ட் கொடுக்க போகிறாங்க. 2 பேருக்குமே புதுசு, எப்படி பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ அங்கே உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க, இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் தான் பிரச்சனை. அப்படி பண்ணும்போது நம்ம ஜங்குக்கை டாமினண்ட்டாக வைக்கிறாங்க, நம்ம டேவை வந்து சாஃப்ட் அண்ட் க்யூட்டாக வச்சிடுறாங்க. ஸோ நம்ம டேக்கு வந்து அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை வந்து டாமினண்ட்டாக காட்டினதும் அவருக்கு ஒரு மாதிரி வெறி ஆகிடுது. இப்போ அவருடைய மேனேஜரான நம்ம ஜிமினை இங்கே கூப்பிட்டு இப்போ நம்ம டே தான் நம்ம ஜிமின்கிட்ட கொஞ்சம் தனியாக கூப்பிட்டு போயிட்டு நம்ம ஜிமின்கிட்ட டே என்னடா நடக்குது இங்கே, ஏன் என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே, எதுனா ப்ராப்ளமா? ஆமாம் ப்ராப்ளம் தான். என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? டே அவனை டாமினண்ட்டாக வச்சிட்ருக்காங்க. ஓ அதுவா? டே அவனை கொஞ்சம் பாரு, ப்ரிக்கிங்ஸு, டாட்டூஸு, பக்கா பாடி, அதனால தான் அப்படி. அதெல்லாம் போட்டிருந்தா டாமினண்ட் ஆகிடுவாங்களா? எனக்கு இந்த விஷயத்த சொல்லவே இல்லை.
ஏய் இல்லையேடா, எல்லாமே அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சு. அவன் டாமினன்ட்டுன்னு சொன்னாங்களா? அது மென்ஷன் பண்ணலை தான். அப்புறம் இப்போ என்ன, அவன் டாமினண்ட்டாக இருந்தான் என்ன? போயிட்டு பண்ணுடா. என்னால் பண்ண முடியாது. ஏய் என்ன சொல்கிறட்டி, இவ்வளோ தூரம் வந்துட்டு பண்ண முடியாதுண்ணா? இங்கே பாரு ஜிமின், அவன் டாமினண்ட்டாக இருந்தால் என்னால் இந்த ஷூட்டில் இருக்க முடியாது. டே நீ கொஞ்சம் பர்சனலாக யோசிக்கிறத விடவும் இது கரியர், கொஞ்சம் கரியரில் இருக்க மாதிரி யோசி. இது வேலைடா, இதை பண்ணி தான் ஆகணும். அவன் டாமினண்ட்டாக இருந்தால் இருந்துட்டு போகிறான். உன்னுடைய சைட்லேருந்து நீ உன்னுடைய பெஸ்ட்டை கொடு. ஏய் என்னுடைய பெஸ்ட்டை காட்டுறதுக்கு நான் டாப்பில் இருக்கணும், அவன் கிடையாது. ஏய் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃபோட்டோ ஷூட் மேன், இது ரியல் கிடையாது. ஆனால் வெளியே இருக்க ஃபேன்ஸு அவங்க அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவன் சும்மாவே டாமினண்ட் மாதிரி இருக்கான். இதில் என் கூட விட்டால் என்ன அவனை பேரிங் பண்ணும்போது அவனை தான் டாமினண்ட்டாக வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. ஃபேன்ஸ்க்கு நடுவில் இதெல்லாம் நார்மல். நீ எப்படின்றது உனக்கு தான் தெரியும். இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசிகிட்ருக்காத. ஒரு விஷயத்தையும் இப்போ நம்மளால் மாற்ற முடியாதுடா. ஜிமின் ஐம் சாரி. ஏய் சாரிலாம் சொன்னா என் வேலை போயிடும்டா. போ ப்ளீஸ் டே, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் வேலைக்கு ஆகுது, போ. நம்ம அடுத்த ஷூட்டில் இருந்து வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். போ, அடுத்த ஷூட்டில் சேஞ்ச் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டேவும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அப்படி நம்ம டேக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம டேவும் அழகாக அப்படியே நம்ம நடந்து வராரு நம்ம ஜங்குக்கை பார்த்து. இப்போ நம்ம ஜங்குக் தான் நின்றுட்டுருக்கா. நம்ம டே அவருக்கு ஆப்போசிட்டில் அவரை பார்த்த மாதிரி நிற்கிறாரு. அந்த போஸே பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. அதையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே சொல்லாமல் கொள்ளாமல் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோ எடுக்க நம்ம ஜங்குக் திரும்பி போஸே கொடுக்கல, என்ன ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை சார் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கிட்டே 2 பேருமே கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஃபேன் பேஸ்க்குள்ளே கொஞ்சம் ஃபேமஸாக போகும்போது செயலும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம டேவுடைய 2 கைகளை தூக்கிட்டு நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே போட்டுட்டு நம்ம டேவை அப்படியே கொஞ்சம் கிட்ட நவுத்தி நிற்க வச்சுட்டு நம்ம ஜங்குக்கை நம்ம டேயோடைய இடுப்பை பிடிச்சி கொஞ்சம் கிட்ட இழுக்கிற மாதிரி அந்த மாதிரி போஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம டேவும் ஜங்குக்கும் கொஞ்சம் நர்வஸாக தயங்கி தான் பண்ணுறாங்க. அதை அங்கே உள்ளவங்க பார்த்துட்டு, சார் ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட் தான், உங்களுக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி நல்லா இருந்தால் தான் ஃபோட்டோ நல்லா வரும், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்களுடைய அந்த நர்வஸ்னஸ் எல்லாம் அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக அழகாக போஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்குது. பார்க்குறதுக்கே இவங்க பேரிங் பண்ண மாதிரி இல்லை, கப்பிள்ஸ் மாதிரி இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வர்றதெல்லாம் பக்காவாக இருக்குது. அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவ்வளோ அழகாக அதெல்லாம் பார்த்துட்டு எடிட்டிங்லாம் ஆன் ஸ்பாட்டே பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, ஷூட் முடியுது. நம்ம டேவையும் ஜங்குக்கையும் தான் காட்டுறாங்க. அவங்களுடைய ஷெட்யூல் அன்றைக்குள்ளது முடிஞ்சிறதுனால 2 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ அழகாக 2 பேருமே ரூமுக்கு போயிட்டு அவங்கவுங்க ரெஸ்ட் டைமை அழகாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்க டக்குன்னு 2 பேர் ரூம்லேயும் ஒரு நாக்கிங் சவுண்ட். என்னன்னு பார்த்தா இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. வெளியே வந்திருக்கிறது நம்ம ஜிமின், அதாவது அவருடைய மேனேஜர். இப்போ நம்ம ஜிமின் தான் டேவை பார்த்து, டே டின்னர் ரெடி பண்ணியிருக்காங்க, வாங்க போகலாம். டின்னர் தானே, ரெடி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வாடா ப்ளீஸ். நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், இங்கே சாப்பிட்டுட்டேன், இன்றைக்கி என்னால் கீழேலாம் வர முடியாது. ஏய் இல்லை, வெளியே கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாட் கேம்பா? அது கம்பெனி சைட்லேருந்து சொன்னாங்க. ஸோ நானும் இவங்கியும் பண்ணோம். இவங்க யார்? ஜங்குக்குடைய பர்சனல் மேனேஜர். ஓ, நீங்கள் 2 பேர் அங்கே ரூட் விட்டுட்ருக்கீங்களா? ஏய் அப்படிலாம் இல்லை, நீங்கள் 2 பேர் ஷூட்டில் இருக்கும்போது உங்கள் ஷூட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அப்படி இது பண்ணதில்ல. ஜெவன் கேட்கணுன்னு நினச்சேன், ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்கு? ஷூட் அப்போ எப்படி இருந்தேன் நான்?
டேய், உண்மையாக சொல்லணுன்னா உங்கள் 2 பேருடைய பேரிங் ரொம்ப அழகாக இருக்குது. என்னது? சத்தியமாக சொல்கிறேன், 2 பேரும் கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்க. ஏய் சி வாய மூடு. இரு ஒரே நிமிஷம் இரு, இந்த ஃபோட்டோவை மட்டும் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்து அவருடைய ஃபோனில் வந்து இவங்க 2 பேரும் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருப்பாரு. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்து நம்ம டே கிட்ட காட்ட நம்ம டேவும் அதை பார்க்குறாரு. அவரை அதை பார்த்ததும் ஒரு மாதிரி சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகிடுது, காதெல்லாம் அப்படியே செவந்து போயிடுது. ஆக்சுவலி அந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே அவருடைய கழுத்தை சுற்றின மாதிரி அப்படியே முன்னாடி நின்று கை போட்டுப்பார். நம்ம ஜங்குக் என்ன பண்ணுவார்னா, நம்ம டேவோடைய ஹிப்பை பிடிச்சி கிட்ட இழுத்துருப்பார். பட் நம்ம டே வந்து கேமராவை பார்க்குற மாதிரி இருக்கும், நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மாதிரி ஒரு கப்புள் லுக் அது. அது நம்ம ஜங்குக் வந்து அந்த பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்க்குற அந்த ஒரு பார்வை அது அப்படி இருக்குது. அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி கடித்து சாப்பிட்ற மாதிரி பார்க்குறாரு அவர். அதை பார்த்ததும் தான் நம்ம டேக்கு வந்து ஒரு மாதிரி சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக. இப்போ உடனே நம்ம ஜிமின் பார்த்துட்டு, நான் சொன்னேன்ல பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குன்ட்டு. ஹே அதெல்லாம் இல்லை, அவன் எதுக்கு எப்படி பார்க்குறான்? அவனுடைய சைட்லேருந்து கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் கொட்டுறான். நீ தான் பயந்து பயந்து நின்றுட்டுருக்க. பயப்படுறேண்ணா? நானா? மூஞ்செல்லாம் பிரிச்சிருவேன். அந்த ஃபோட்டோவில் என்னை பார்த்து பயப்படுற மாதிரியா இருக்குது? இல்லைடா, ஃபோட்டோகிராஃபர்ஸுடைய கம்ப்ளைண்ட்டே நீ அவர் கூட ஐ கான்டாக்ட் வைக்க மாட்டேன்ட்டு. அது அவன் அவன் திங்கிற மாதிரி பார்க்குறான். நான் எங்கேருந்து அவன் கண்ணை பார்க்குறது? இல்லைடா, கொஞ்சம் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். நீ என்னமோ சொல்ல வந்தியே? ஐயோ அதை மறந்துட்ட பாரு, டக்குன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே நம்ம டேவுடைய கையை பிடிச்சி தரன்னு வெளியே கூப்பிட்டு போயிட்டு கீழே அந்த பில்டிங்க்கு கீழே கொஞ்சம் பின்னாடி நல்லா நவுந்து போனால் ஃபுல்லாக அப்படியே புல்லாக இருக்குது கீழே தரையில் ஃபுல்லாக. அதில் ஒரு டென்ட் மாதிரி க்யூட்டாக அப்படியே குட்டியாக கட்டிட்டு அதுக்கு நடுவில் கேம்ப் ஃபயர்லாம் கொளுத்தி வச்சுட்டு பக்கத்தில் 2 சேர் மட்டும் போட்டிருக்காங்க. நம்ம டே அதை பார்த்துட்டு, ஏய் என்னடா இது? அதான் சொன்னேன்ல, கம்பெனிலேருந்து பண்ண சொன்னாங்க, நானும் இவங்கேயும் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ண, ஒருத்தர் வருவார். யார்? ஜங்குக். எதுக்கு அவன் கூட நானும், அதுவும் தனியாக? அவங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரியை கொஞ்சம் வளர்த்து எடுக்கிறதுக்கு தான். ஏய் என்ன வேலைடா பண்ணிகிட்ருக்கீங்க? நான் போகிற ரூமுக்கு. டேய் பயப்படாத. ஏய் பயப்படுறேன்னு சொல்லணும்னா பல்ல தட்டி எடுத்துரும் பார்த்துக்கோ. சரி, ஜஸ்ட் டின்னர் நைட் தான். அவர் கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு டின்னர் ரெடி பண்ணி இங்கே வச்சுருக்காங்க பாரு, சாப்பிட்டுட்டு ரூம் கிளம்பிடு, புரியுதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம டே வந்து அந்த இடத்துல உட்கார்றாரு. அங்கே ஒரு சேர் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துட்டு நம்ம ஜங்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜிமினை தான் காட்டுறாங்க. இன்னொரு டோரை போயிட்டு நாக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் வந்து அதை ஓப்பன் பண்ண இப்போ நம்ம ஜங்குக் தான், ஹே ஹாய் ஜிமின். ஹாய் ஜங்குக், எப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கேன். இன்றைக்கி காலையில் ஷூட் நல்லா போச்சுல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் டேக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு. டக்குன்னு ரூமுக்கு போயிட்டான் போல். ஆமாம், அது விஷயமாக தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? இல்லை, கம்பெனிலேருந்து உங்கள் 2 பேருக்கும் ஒரு டின்னர் அரேஞ்ச்மெண்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நானும் இவங்கேயும் சேர்ந்து பண்ணிட்டோம். இவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டார். ஆமாம், அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். உங்களுக்காக டே கீழே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணிகிட்ருக்கானா? இப்போ தான் உட்கார வச்சுட்டு வந்தேன். ஓகே, நான் போகிறேன். அப்பாடா, ஓகே சார். என்னாச்சு? இல்லை, நீங்களும் டே மாதிரி அடம் பிடிப்பீங்களோன்னு நினச்சிட்டேன். அடம் பிடிச்சானா அவன்?
இல்லை உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு வேண்டாம், நான் ரூம்லேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் எப்படியோ மேனேஜ் பண்ணி உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். ஏன் அப்படி? நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் அவர்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. சொல்லு சிம்மன். அவர் லைட்டாக அவங்கள சுற்றி இருக்கும்போது ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஓ ஓகே. அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. என்னது? நீங்கள் அவரை பார்க்குறீங்க, ஆனால் அவரு உங்களை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு, அதாவது ஐ கான்டாக்ட் 2 பேருக்குள்ளேயும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் அவர்கிட்ட பேசி கொஞ்சம் அவரை சமாதானப்படுத்தி, இது ஜஸ்ட் ஒரு ஒர்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் பதிய வச்சிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஷூட்டில் ஃபோட்டோஸும் நிறைய கிடைக்கும். ப்ளஸ் உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க இன்ட்ராக்ஷனும் நல்லாயிருக்கும், ஃபோட்டோஸும் நல்லா வரும். கொஞ்சம் ஓகே, நான் பேசுகிறேன் அவங்ககிட்ட. ஓகே சார், சீக்கிரமாக போங்க கீழே, அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு கிளம்பிட. இப்போ நம்ம சங்குக்கை தான் காட்டுறாங்க. ஜஸ்ட் நம்ம ஜிமின் போனதுக்கப்புறமேட்டு டக்குன்னு ஓடி போயிட்டு அவருடைய மொபைல் ஃபோனை மட்டும் எடுத்துகிட்டு டக்குன்னு வெளியே வந்துட்டு ரூமை லாக் பண்ணிட்டு கீழே நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அழகாக ஸ்டெப்ஸ்லலாம் இறங்கி போயிட்டு அந்த லாட்ஜுக்கு பின்னாடி போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரு கேம்ப்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல டே வந்து அமைதியாக உட்காந்துட்டு அந்த கேம்ப் ஃபயரே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக் அதை கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்துட்டு அது அப்படியே அவருடைய ஃபோனில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படி நேராக நம்ம டே கிட்ட நடந்து போக, இப்போ போகும்போதே ஹாய் டே. ஹாய், உட்காருங்க. தேங்க்ஸ். எதுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? இல்லை, எனக்கு ஷூட்டில் நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க. அதுக்கா? இட்ஸ் ஓகே ஃபைன், இது ஒர்க் தானே. இந்த டின்னர் நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஆமாம், நானும் எதிர்பார்க்கல. ஜிவன் கம்பெனி சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னான். என்கிட்ட அதே தான் சொன்னாங்க. சாப்பிடலாமா? இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாமே. ஓகே. ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு அந்த வார்த்தையை சொன்னதும் நம்ம டேவுடைய ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. நம்ம சங்குக்கு அதை பார்த்துட்டு அவருக்கு வர அந்த ஸ்மைலையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கண்டினியூ பண்ணுறாரு. இப்போ நம்ம டே அப்படியே அமைதியாக கீழே குனிஞ்சிட்டே உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம சங்குக் தான், என்ன கம்ப்ளைண்ட்லாம் கேட்க மாட்டிங்களா? இல்லை, எனக்கு தெரியும். நீங்கள் எதுவும் பெருசாக வரி பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபோட்டோஷூட் தானே. நீங்கள் பாருங்கள், புரியுதா? நான் ட்ரை பண்ணுறேன். ஏன், என்னாச்சு? எதனாவது பிரச்சனையா? நான் எதனாவது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறேன்னா? இல்லை, அதெல்லாம் இல்லை. அப்புறம் இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கிறேன். ஓகே, நல்லா பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அந்த கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கோங்க. ஓகே. அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சங்குக் தான் நம்ம டேவ் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. நம்ம டேவ் வந்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு கீழே இருக்க அந்த புல் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த கேம்ப் ஃபயருக்கும் நம்ம டேவோடைய ஃபேஸ்க்கும் அவ்வளோ அழகாக ஒரு மாதிரி கோல்டன் கலரில் அவருடைய ஸ்கின் அவ்வளோ அழகாக க்ளோ ஆகி தெரியுது. நம்ம டே அப்படியே அமைதியாக அந்த புல் எல்லாத்தையுமே ரசிச்சிட்ருக்கா. நம்ம சங்குக் சைலண்ட்டாக நம்ம டேவ் வந்து ரசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலி நம்ம டேவோடைய ஃபோட்டோஸு, அவருடைய கட்அவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஜங்குக் நிறைய இடத்துல பார்த்துருப்பாரு. அவரும் மனசுக்குள்ளேயே ஃபீல் ஆகிருக்கும், டே பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேமரா எதுவுமே பக்கத்தில் இல்லாமல், எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இல்லாமல், பர்ஃபெக்ட் காஸ்ட்யூம் எதுவுமே இல்லாமல், ஜஸ்ட் சிம்பிளாக டேவாக இருக்கும்போது
அதை விடவும் அழகாக இருக்கான் அப்படின்றத நம்ம ஜங்குக் ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணுறாரு. ஒரு மாதிரி ரசிக்கிறாரு நம்ம டேவை. அவ்வளோ அழகாக இருக்கார். நம்ம ஜங்குக்கோட மனசுக்குள்ளே ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீல். அவனுடைய கரியர் அது எல்லாத்தையும் தாண்டி வித்தியாசமான ஒரு ஃபீல் வருது. ஒரு மாதிரி அப்படியே தரையவே பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ அவரே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே ஆல்ரெடி ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அழகாக அப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்க, அந்த ஷூட்டில் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த காமெடியான திங்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பேசி 2 பேரும் சிரித்து சிரித்து அழகாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. போக போக 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக ஆகிடுறாங்க. பேசுகிற அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. திரும்பியும் ஷெட்யூல் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வராங்க. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்து வரும்போது 2 பேரும் ஒரு மாதிரி மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு அங்கே உள்ள வேலைகளை மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரும்போது வந்த உடனே பார்த்ததும் ஹாய் சொல்கிறது, நல்லா தூங்குனியான்னு கேட்குறது, காலைல எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. கெரியரை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. இதை எல்லாத்தையுமே அங்கே இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருமே பார்க்குறாங்க. ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஏன்னா எப்படியோ 2 பேரும் வந்து ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த இன்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஹாப்பி. இப்போ அப்படியே ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் வழக்கம் போல் ஃபஸ்ட்டு நம்ம டேவை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது 2 பேரையும் சேர்த்து நிற்க வச்சு அழகாக ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்குது. ஸ்டார்ட் ஆகுது. வழக்கம் போல் 2 பேரையும் அப்படியே பேரிங் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸாக நிற்க வச்சுட்டு அப்படியே அழகாக ஒரு கப்பிள் ஷூட் மாதிரி அப்படியே சூப்பராக கொண்டு போகிறாங்க. அன்றைக்கி ஃபோட்டோஸ் ஃபஸ்ட்டு டே கூடவும் சூப்பராக வந்திருக்கு. இப்போ அப்படியே 2 பேருக்கு ரெஸ்ட் விட்டுடுறாங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே ஆன் ஸ்பாட்டே ரெடி ஆகுது. 2 பேர்கிட்டையும் நேற்று பண்ண ஃபோட்டோ ஷூட் எல்லாத்தையுமே வந்து காட்டுறாங்க. நம்ம ஜங்குக்கு எல்லா ஃபோட்டோஸையும் பார்க்குறாரு. பட் நம்ம டே பார்க்க மாட்டுறாரு. அவருக்கு லைட்டாக ஷை ஆகுது. ஒரு சில போஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்பவும் க்ளோஸாக இருக்கிறது எல்லாத்தையும் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. அவர் பார்க்க மாட்டார். பட் நம்ம ஜங்குக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு பக்காவாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட பேச ஆரம்பிக்க, நம்ம டே பார்க்காமலே அம்மா ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே அவங்களுக்கு ஆஃப், அதாவது லீவ். அன்றைக்கி எந்த ஷூட்டும் கிடையாது. ரெஸ்ட்டுக்கு அவங்களுக்கு விட்டுடுறாங்க. ஆனால் அன்றைக்கி தான் ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அந்த பிராண்டுக்காக வந்து எல்லாத்தையுமே அழகாக எடிட் பண்ணி வெளியே வந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணுறாங்க நெட்டில். ஸோ ஒரு ஃபோட்டோவும் அப்லோட் ஆக பக்காவாக வியூ போகுது, சேல்ஸும் போகுது. அவங்க போட்டிருக்க காஸ்டியூம் எல்லாமே பக்காவாக சேல்ஸும் போகுது. பார்த்தா அதுக்கு இன்னொரு பக்கத்தில் டேக்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேண்டமும் ஆரம்பிக்குது. அதாவது இவங்க 2 பேரையும் அழகாக ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு சில ஃபேன்ஸ். இவங்களுடைய பேரிங் வந்து பார்க்குறதுக்கு கப்பல் மாதிரியே சூப்பராக இருக்குது, பார்க்க ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஷிப் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வேறு லெவலில் வைரல் ஆகுது. ஸோ நம்ம ஜங்குக் அது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. பார்த்தா அதுக்கு இவங்களுடைய மேனேஜர்ஸும் வந்து சொல்கிறாங்க, ஃபோட்டோஸ்லாம் வேறு லெவலில் போயிட்டுருக்கு, ஃபோட்டோ ஷூட்டை கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டேக்கு வந்து ஒரு பக்கம் ஹாப்பி தான். பட் இருந்தாலும் ஒரு பக்கம் ஷையாக இருக்குது. நம்ம ஜங்குக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கரியரும் ஒரு பக்கம் போகுது, புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு 2 சைடுமே ஹாப்பி. இப்போ அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. 2 பேரும் இப்படி தான் ஒரு நாளும் அழகாக போயிட்டு ஃபோட்டோஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷூட் பண்ணிவிட்டு ஒரு இடங்களுக்கு போயிட்டு புதுசாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுறாங்க. அது எல்லாமே வெளியவும் வருது. ஃபோட்டோஸ் எல்லாமே வைரலாகவும் போயிட்டுருக்கு. ரொம்பவும் டாப்பில் வந்துடுறாங்க 2 பேரும். பார்க்கவே பக்காவாக இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. நம்ம டேவை தான் காட்டுறாங்க. ஒரு நாள் ஷூட்க்கு அப்படியே ரெடியாகி உட்காந்துட்ருக்காரு. பக்கத்தில் நம்ம ஜங்குக் அவரும் ரெடியாகி உட்காந்துட்ருக்காரு. நம்ம டே வந்து வந்ததுலேருந்து நம்ம ஜங்குக்கை தேடிட்டு இருந்திருப்பாரு. பக்கத்தில் ஜங்குக் வந்து உட்காந்ததும் அவரை பார்க்குறாரு, ஷை ஆகுறாரு. பேசணும்னு தோணுது, ஷை ஆகுறாரு. ஒரு மாதிரி அப்படியே வித்தியாசமாக இன்றைக்கி இருக்கார் நம்ம டே சொல்லப்போனால்.
இப்போ அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கேன். எப்பவும் போல் நம்ம டே வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்காக முன்னாடி போய் நிற்கிறாரு. ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. பட் மற்ற நாள் மாரி கான்ஃபிடென்ஸ் இல்லை. ஒரு மாதிரி ஷையாகவே நின்றுட்டுருக்காரு. எப்போவுமே வந்து ஒரு மாதிரி அவர் தனியாக ஃபோட்டோ ஷூட்க்குன்னு நிற்கும்போது டாமினண்ட்டாக தான் கொடுப்பாரு. பட் ஆனால் இந்த வாட்டி எல்லாமே க்யூட்டாக கொடுத்துட்ருக்க அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு இது ஃபுல்லாக புதுசாக இருக்குது. பட் அவங்க அதையும் ஃபோட்டோகிராஃப் பண்ணிக்கிறாங்க. ரொம்பவும் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு கமெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம டே தான் அழகாக ரெஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே உட்கார்றாரு நம்ம ஜங்குக் பக்கத்தில். நம்ம ஜங்குக் தான் அடுத்து போகணும். ஆனால் அதுக்குள்ளே அந்த லைட் எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிற கேப்பில் நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்து, டே ஆ நீ ஓகே தானே? ஆ நான் ஓகே தான். ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி கேள்வி கேட்குற? இல்லை, சும்மா கேட்கணுன்னு தோணுச்சு. என்னாச்சு? ஏதாவது தப்பாக எதுனா பண்ணிட்டேனா? இல்லை, அப்படிலாம் இல்லை. எப்போவுமே ஃபோட்டோ ஷூட்டில் டாமினண்ட்டாக தெரியுவேன். இன்றைக்கி ரொம்ப க்யூட்டாக இருந்தா. அது காஸ்ட்யூம் அப்படி காஸ்ட்யூம்க்கு ஏற்ற மாதிரி தானே கொடுக்க முடியும். கரெக்டு தான். சரி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜங்குக் எழுந்திரிச்சு போயிட்டு ஃபோட்டோ ஷூட் கொடுக்குறாரு. இப்போ நம்ம டே என்ன பண்ணாரோ அது எல்லாத்துக்கும் அப்படியே ஆப்போசிட். நம்ம ஜங்குக் பக்கா டாமினண்ட்டு. அப்படியே வேறு லெவலில் அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துட்ருக்காரு. அங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸே நம்ம ஜங்குக்ஸ் எல்லாம் பெரிய ஃபேன் ஆகிடுவார் போல். அந்த அளவுக்கு அப்படியே பக்காவாக ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே போஸ் கொடுத்துட்ருக்கா. நம்மகிட்ட இங்கேருந்து பார்க்குறாரு, ப்ளஷ்ஷே போடாமல் மூஞ்செல்லாம் சவக்குது. இப்போ அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கார். கொஞ்சம் சைடில் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்றாரு. இப்போ அப்படியே 2 பேரும் சேர்ந்து பண்ண வேண்டிய டைம். இப்போ நம்ம டே தான் எழுந்திரிச்சு நம்ம ஜங்குக் கிட்டே போக, நம்ம ஜங்குக்கும் வந்து டேக்காக வெயிட் பண்ணுறாரு. வந்ததும் அப்படியே நம்ம டேவை கையை பிடிச்சி கிட்ட எடுத்து அழகாக நிற்க வச்சுட்டு ஷூட்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அப்படியே புதுசாக அழகழகான போசஸ். மற்றதை விடவும் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம டேவுடைய காஸ்ட்யூம் அப்படி. நம்ம டேவுடைய காஸ்ட்யூம் கொஞ்சம் ஃபெமினியாக, அவருக்கு வந்து ஸ்லீவ்லெஸ்ஸான ஒரு டிஷர்ட் கொடுத்துட்டு அது போடும்போது நம்ம டேவுடைய லோவர் அப்டமன் வந்து லைட்டாக தெரியும். அவருடைய பேண்ட் வந்து நல்லா லூஸாக அவ்வளோ அழகாக இருக்கும். இடுப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு ஷர்ட்டை வந்து அழகாக டைப் பண்ணியிருப்பார். அவ்வளோதான் அவருடைய காஸ்ட்யூம். ஆனால் நம்ம ஜங்குக்கை பார்த்தா உள்ள ஷர்ட் போட்டிருக்க மாட்டார். பட் ஓவர் ஜாக்கெட் போட்டுட்டு அப்படியே ஒரு பக்காவான மேலே கொஞ்சம் டைட்டு கீழே கொஞ்சம் லூஸான ஒரு பேண்ட்டையும் போட்டு அந்த பிராண்டுக்கான பெல்ட்டையும் போட்டு பக்காவாக அழகாக ஃபோட்டோ ஷூட்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுறாங்க. இப்போ நம்ம டே வந்து பார்க்குறதுக்கு லைட்டாக ஃபெமினியாக இருக்கார். அவருடைய ஹேர்லாம் லைட்டாக ஒரு கோல்டன் கலரு, அவ்வளோ அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நம்ம ஜங்குக் கூட நல்லாவே என்கேஜ் ஆகுறாரு இந்த வாட்டி. ரொம்பவும் க்ளோஸாக அழகாக ஒரு பக்கா கப்பிள் மாதிரி நம்ம டே வந்து நடந்துக்கிறாரு. சொல்லப்போனால் நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா எப்போவுமே அங்கே உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நம்ம டே கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க, சார் கொஞ்சம் கெமிஸ்ட்ரியை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஜங்குக்கு வந்து சைடில் சொல்வார், சரி என்னை பாரு, இங்கே பாரு, அங்கே பார்க்காத இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கைட் பண்ணுவார். பட் இந்த வாட்டி நம்ம டேவே எல்லாத்தையும் பண்ணுறாரு. அதாவது ஷோல்டர் மேலே கை போடுறது, நம்ம ஜங்குக்குடைய அந்த ஜாக்கெட்டில் இருக்க அந்த ஜிப் இருக்கும் இல்லையா, அதில் லைட்டாக விளையாடுறது, அந்த மாதிரி பண்ணும்போது எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம டே வர பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபெமினியாக இருக்கார். இப்போ நம்ம டே ஒரு வேலை பார்த்துட்றாரு. என்னென்னா நம்ம ஜங்குக் வந்து கொஞ்சம் நம்ம டே விட ஹைட்டாக தானே இருப்பார். ஸோ நம்ம டே வந்து லைட்டாக நம்ம ஜங்குக் அப்படியே அண்ணாந்து பார்த்து அவருடைய லிப்ஸுக்கு, நம்ம டேவோடைய லிப்ஸ்க்கும் நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸ்க்கும் ஜஸ்ட் ஒரு 2 இன்ச் கேப்பு தான் இருக்குது. அந்த அளவுக்கு அவ்வளோ க்ளோஸில் ஒரு மாதிரி கிட்ட போய் நின்றுட்டுருக்கா. அதையும் ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, நறுக்குன்னு எடுத்துகிட்ருக்காங்க. நம்ம டே ஜஸ்ட் அதே டிஸ்டன்ஸில் இருக்கும்போது நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி கல்ப் பண்ணிக்கிட்டு பார்க்குறாரு நம்ம டேவை. அவ்வளோ க்ளோஸில் அவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம டே பார்க்குறதுக்கு. இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம டேக்கு வந்து என்ன தான் தோணுச்சோ தெரியல, நம்ம ஜங்குக்குடைய ஜாக்கெட்டை பிடிச்சி கிட்ட இழுத்துற அப்படியே 2 பேருடைய லிப்ஸும் டச் ஆகுது, ஃபோட்டோஸும் கிளிக் ஆகுது. அதாவது அவங்க 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே அப்படியே கிளிக் ஆகிடுது.
அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு நம்ம அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடுறாரு, ஒரே ஓட்டம் ரூமுக்கு. நம்ம ஜிமின் தலையிலேயே அடிச்சுக்கிட்டு, இப்போ என்னடா பண்ணி தொலைச்சான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டேவை ஃபாலோ பண்ணிட்டு ஓடுறாரு. நம்ம டேவோடைய ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்குது. ரூமில் போயிட்டு உட்காந்துட்ருக்காரு, தலை மேலே கை வச்சிட்ருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான் பின்னாடியே வந்துட்டு, டேய் என்னடா பண்ண நீனு? ஜிமின், ஐம் ஸோ சாரி. எதுக்குடா சாரி சொல்கிற? ஐயோ ஐயோ, என்னத்தடா நான் பண்ணி வச்சுருக்கேன்? டேய், எதுக்கு நீ இப்போ ஜங்குக்கு கிஸ் பண்ண? ஐயோ ஜிமின், நான் வேணும்னு பண்ணலை. நான் ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் அவனை பிடிச்சிக்கிட்ட எழுதிட்டேன். ஐயோ, ஃபோட்டோஸ் வெளியே போகாதுல்ல. இன்னைக்கு ஃபோட்டோஸ் ஆன் ஸ்பாட் எடிட் பண்ணி எல்லாத்தையும் போட்டுட்ருக்காங்கடா. ஐயோ, என்ன பண்ணுறது? டேய் போயிட்டு பேசு. நீ தான் பேசணும். ஆனால் என்னன்னு பேச சொல்கிறேன்? நான் வேறு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துட்டேனே. ஜங்குக்கு என்ன நினைப்பான் என்னை பற்றி? ஐயோ, நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பேன்னு நினச்சிருப்பேன். நான் இப்போ ஜஸ்ட்டு கிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம டே வந்து மண்டையை பிடிச்சிட்டு நிற்கிறா. நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல இடுப்பில் கையை வச்சுட்டு தரையவே பார்த்துட்டு ஜோன் அவுட் ஆகி நிற்கிறாரு. நம்ம டே வந்து கிஸ் பண்ணதை இப்போ நம்ம யூங்கி தான் நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் லைட்டாக டேப் பண்ணி, ஜங்குக் ஜங்குக் சொல்லு யூங்கி, என்ன பண்ணிகிட்ருக்கேன்? டே எங்கே போனால்? அவன் ரூமுக்கு போய் 15 நிமிஷம் ஆச்சு. ஏன் இது எதுக்கு ஓடனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல? தெரியும். நான் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதா? உங்கள் 2 பேருக்குள்ளே வேறு எதனாவது ஓடுதான்னா? தெரியலையா? என்னடா சொல்கிற? தெரியலடா. இப்போது என்ன பண்ண போகிற? தெரியல. அவன்கிட்ட போய் பேச. என்னன்னு பேச சொல்கிற? அது அவன் வந்து பேசுகிற வரைக்கும் நான் வெயிட் தான் பண்ணணும். என்னால் போய் பேச முடியாது. ஏன் முடியாது? அது வந்து ஜங்குக், நீ போய் பேச, அதுதான் கரெக்டு. அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்க போகிறான். வெக்கப்படுறானா? ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறாரு. சரி, இருந்தாலும் நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி கிட்ட சொல்ல கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கே பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு, ஏன் என்னாச்சு? எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கீங்க? ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து லேப்டாப்பை வந்து வாங்கி பார்க்குறாரு. ஒரு ஃபோட்டோஸையும் பார்த்துட்ருக்காரு. எல்லாமே பக்காவாக இருக்குது. நம்ம டே வந்து அந்த கிஸ் பண்ண ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, அது ஒரு 4-5 ஃபோட்டோ தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம டே வந்து கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிட்டுருப்பார். ஸோ அந்த 4-5 ஃபோட்டோவையும் நம்ம ஜங்குக்கு வந்து பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல ஒயிட் ஐஸாக இருக்கார். பட் நம்ம டே வந்து ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்குடைய லிப்ஸை ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவருடைய இமெயிலுக்கு அனுப்பி விட்டுட்டு அந்த லேப்டாப்பை வந்து அவருக்கு கையில், அந்த ஃபோட்டோகிராஃபர் கையில் கொடுத்துட்டு, ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு நம்ம ஜங்குக். எங்கன்னு பார்த்தா நம்ம டேவோடைய ரூமுக்கு. இப்போ அப்படியே நேராக டேவோடைய ரூமுக்கு போயிட்டு நாக் பண்ண, இப்போ நம்ம டே தான் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. உள்ள ஜிமின் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் வாசலில் நின்றுட்டுருக்கிறத பார்த்து திரும்பி டோரை க்ளோஸ் பண்ணிட்டா. இப்போ நம்ம ஜங்குக் தான் வெளியே நின்றுட்டு பந்தல் முடிச்சுட்டு நிற்கிறாரு. எதுக்கு இப்போ டோரை க்ளோஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டேவே திரும்பியும் பொறுமையாக ஓப்பன் பண்ண, இப்போ நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு, உள்ள வா ஜங்குக். ஓ ஜிமின், நீ இங்கே தான் இருக்கியா? ஹாய். ஹாய். சரி, நான் போகிறேன். நீங்கள் 2 பேர் கொஞ்சம் பேசுங்க, வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிமின் தான் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுற. இப்போ நம்ம ஜங்குக்குள்ளே வந்துட்டு நம்ம டே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்போது நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ண, நம்ம டே ஷை ஆகிட்டு கீழே தரையவே பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், டே அது ஜங்குக், ஐ எம் ஸோ சாரி. நான் என்ன நினப்பில் இருந்தேன்னு தெரியல, தெரியாமல் அப்படியே
நோ இஷ்யூஸ், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோட்டோஸ் நல்லா வந்திருக்குன்ட்டு சொன்னாங்க. நல்லா வந்திருக்கா? ஆ, எல்லா ஃபோட்டோவும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதுலேயும் லாஸ்ட் ஃபோட்டோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க. ஐம் சாரி ஜங்குக், நான் அது வந்து இட்ஸ் ஓகே, ஃபைன் டே. சீரியஸாக எனக்கும் அந்த ஃபோட்டோஸ் பிடிச்சிருக்கு. அது அது வந்து உன்னை ஃபோட்டோஸ்க்காக இன்ட்ராக்ட் பண்ணி இருக்க சொன்னேன் தான். ஆனால் நீ அதை இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அது அது அதெல்லாம் ஃபோட்டோ ஷூட்காக இல்லை ஜங்கு. பின்ன அது என்னமோ தெரியல, வித்தியாசமாக ஒரு மாதிரி இன்றைக்கி உங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். அதை கொஞ்சம் ஓவர் அட்வான்டேஜ் ஆகி, அட்வான்டேஜ்லாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த ஃபோட்டோஸை பார்த்தேன். நீ ரொம்ப அழகாக இருக்க. ஐம் சாரி ஜங்கு, உன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல். இல்லை, அப்படிலாம் இல்லை. ஆனால் என்ன கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. என்னாச்சு? நல்ல ஃபோட்டோஸ்லாம் 4-5 தான் இருக்குது, மற்றதெல்லாம் நிறைய இருக்குது. நல்ல ஃபோட்டோஸ்னால் நான் அதுதான் அதிகமாக ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அது கண்டினியூஸ் கிளிக்கிங்கில் நீ கொடுத்துட்ட, அது அவங்க எடுத்துட்டாங்க. ஓ, அதை அப்லோட் பண்ண வேண்டாம் நெட்டில் ப்ளீஸ். ஏன், என்னாச்சு? அதை அப்லோட் பண்ணால் நல்லா வியூ போகும், செயலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. இல்லை, அப்படி போச்சுன்னா அது உன்னுடைய கரியருக்கும் எதனாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். என்னுடைய கரியருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நீயே யோசிச்சு பாரு, நானும் பையன், நீயும் பையன். வெளியே ஃபேன்ஸ் ஆல்ரெடி டேக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை பார்த்தா அதுக்கு நான் வேறு எப்படி பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னா அப்புறம் அவங்க கன்ஃபார்மே பண்ணுறவங்க. என்ன கன்ஃபார்ம் பண்ணுவாங்க? நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்ட்டு. ஓ, பரவாயில்ல, பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க, அதில் என்ன இருக்குது? அது எப்படி நீ விடுவ? இது லைஃப் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அந்த மாதிரி ஃபேன்ஸை பேச விடக்கூடாது. நம்ம வழி வச்சோன்னா அப்புறம் அது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு எதனாவது பிரச்சனை வந்துடும். அதெல்லாம் நீ கிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருக்கணும். ஐம் சாரி சங்கு, நான் அது வந்து தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, வேணும்னும் பண்ணலை, ஏதோ ஒரு நினப்பில். அது எப்படி பண்ணேன்னா எனக்கே தெரியல. ஃபைன் டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது வந்து சரி, இப்போ என்ன உன்னோடைய கவலை? ஃபேன்ஸ் எதுனாவது தப்பாக பேசிடுவாங்கன்னு. பேசினா பேசிட்டு போட்டோம், அது அப்படி நம்ம நார்மலாக விட முடியாதுல்ல சங்கு. சரி, நார்மலாக ஆக்கிடலாம். எப்படி சொல்கிற? அவங்க பேசினபடியே நம்ம மாறிடலாம். அவங்கள எதுக்கு மாற்றணும்? அவங்க நம்ம 2 பேரும் கப்புள். நீ என்ன சொல்ல வர? அவங்க நம்ம 2 பேரையும் கப்புள்ஸ் மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அதை தான் சொல்கிறேன். எதுக்கு அதை சேஞ்ச் பண்ணணும்? நம்ம சேஞ்ச் ஆகலாமே. ஷங்குக்கு அதை வந்து நீ நீ என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சு தான் கேட்குறியா? நான் தான் லூஸ்தனமாக ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன்னா நீ இன்னொரு விஷயத்த கொண்டு வந்து திணிக்கிறிய. நீ இந்த விஷயத்த ஓகே பண்ணிட்டேன்னா அந்த விஷயத்தை பற்றி யோசிக்க கூட தேவையில்ல. அது
ஆனால் ஜங்குக்கு எப்படி சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். இங்கே பார், ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. கரியர் எல்லாத்தையும் தூக்கி போட, அதெல்லாம் வேறு. நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது. நம்ம இந்த ஃபீல்டில் வந்ததுலேருந்து கம்பெனி சொல்கிற ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அவங்க கொடுக்குற ஷெட்யூல்ஸை தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு டிசிஷன் நம்ம எடுத்தது கிடையாது. நான் எடுக்க துணிஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு முன்னாடி நீயும் துணிஞ்சிட்ட. எதுக்கு இதை விடணும்? நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் வேண்டாமா? எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கேன், உனக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உன்னுடைய பிஹேவியர்ஸில் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்கு வெயிட் பண்ணிட்டேன்? ஆனால் ஜங்குக், அது நீ சொல்கிறது கரெக்டு தான். நம்ம இந்த ஃபீல்டில் வந்ததுலேருந்து நம்ம ஷெட்யூல்ஸை தான் பார்த்துட்ருக்கோம், ஃபேன்ஸை பார்த்துட்ருக்கோம். நம்மளுக்குன்னு எதையுமே பார்க்கல. ஆனால் ஃபேன்ஸ் ஏதோ ஒரு வழியில் நல்ல விஷயத்த பண்ணிட்டாங்க. டேக்குக் இல்லை? இந்த விஷயத்த நம்ம ஓகே பண்ணிட்டோன்னா ஃபேன்ஸும் ஹாப்பி, நானும் ரொம்ப ஹாப்பி, நீயும் ஹாப்பியாக இருப்ப. அது வந்து எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது இதுதான்ட்டே. நீ என்ன சொல்கிறியோ அதை நீ சொல்கிறதுக்கு முன்னாடி உன் மூஞ்சி வெளியே காட்டிடும். ஃபுல்லாக செவந்து போய் அந்த ஒரு மாதிரி ஒரு தயக்கத்தில் அந்த லிப்ஸை பைட் பண்ணுறது எல்லாமே காட்டி கொடுத்துரும். நீ என்ன சொல்ல போகிறன்னு கூட எனக்கு இப்போ தெரியும். ஜஸ்ட் உன்னுடைய இந்த ஆக்டிவிட்டீஸை பார்த்து என்னால் கண்டுபிடிக்க முடியுது. நான் நல்லா உன்னை புரிஞ்சு வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஜங்குக்கு உன்னை அப்சர்வ் பண்ண சொன்னாங்கன்னு நீ இந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணுவேன். இது என்னுடைய கேரக்டர். அப்சர்வ் பண்ண எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சொல்ல நம்மகிட்டே ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், சரி சொல்ல, என்ன சொல்ல போகிறேன்? அதான் உனக்கு தெரியும்ல நான் என்ன யோசிக்கிறேன்னா. நான் என்ன சொல்ல போகிறேன் நீயே சொல்ல. எப்படியும் ஓகே சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லையா? கரெக்ட் ஆன்சர். சாக்லேட் ஷவர். டேம், ஐ லவ் யூ. ஷூட்க்கு டைம் ஆகுது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே திரும்பியும் ரூமை விட்டு வெளியே வந்துடுறாரு. நம்ம ஜங்குக் அங்கேயே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ அவரும் நம்ம டேவை அப்படியே ஃபாலோ பண்ணி வர. இப்போ அப்படியே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்ததுமே கேமராமேன்ஸ் எல்லாருமே வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டெடி ஆகிட்டு கேமராவெலாம் ஆங்கிள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டே வந்து அங்கே அந்த வெயிட் பண்ணுற இடம் இருக்கும் இல்லையா, ரெஸ்ட்டுக்கு உட்காந்துட்ருப்பாங்களே, அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ நம்ம யூங்கி தான் வந்து என்னத்தை சொல்லிடா கன்வின்ஸ் பண்ணா, உண்மையாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே நம்ம ஃபோட்டோகிராஃபர் தான், இவங்க 2 பேருமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு வேண்டி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ 2 பேரும் ஒன்றா நடந்து போயிட்டு நிற்கிறாங்க. பழைய பொசிஷன் தான், அதே பொசிஷன். ஆனால் என்ன, நம்ம டே கொஞ்சம் 2 இன்ச்சு கேப்பில் இருந்தவர் ஒரு 5 இன்ச்சு கேப்பில் நிற்கிறாரு. இப்போது அந்த மாதிரி கேப்பில் இருக்கா. இப்போ நம்ம டே தான் என்ன ஆன்சர் பண்ணாமலே ஓடி வந்துட்டா. வேலையை பாரு. வேலையை தான் பார்த்துட்ருக்கேன். ஜங்குக் கொஞ்சம் சிரித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து நம்ம ஜங்குக்கை பார்த்து சொல்ல, இப்போ உடனே அதுக்கு நம்ம ஜங்குக்கு நான் சிரிக்கிறதும் சிரிக்காததும் டே கையில் தான் இருக்குது, அவங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம டே ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு, கேமரா ரோலிங்கில் தானே இருக்குது? ஆமாம், நான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற கேமராவை கேட்கல, வீடியோ கேமரா. ஆமாம் சார், கொஞ்சம் ஷார்ட் க்ளோஸுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே நம்ம
இது வீடியோ எடுக்கிறதுக்காக கேமராலாம் பிடிச்சிட்ருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேமராவை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இவங்க ஃபேஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கிட்ட கொண்டு வராங்க. இப்போ உடனே நம்ம ஐ லவ் யூ டூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு கிட்ட இருந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஃபோட்டோ பறக்குது, வீடியோ பறக்குது, அழகாக எல்லாத்தையும் கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இங்கே நம்ம ஜிமினை பார்க்குறாங்க, மண்டை மேலே கை வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி பண்ணேன். நம்ம இவங்க இந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே சைலண்ட்டாக சிரிக்கிறாரு, ஆஹா வேலையை காட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஃபோட்டோ ஷூட் அன்றைக்கி முடியுது. அங்கே உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருமே 2 பேருக்கு கன்க்ராட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நல்ல ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் லைஃப்பில் ஒரு அழகான ஒரு டிசிஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே 2 பேருக்கும் கன்க்ராட்ச் பண்ணிகிட்ருக்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி நைட்டு தான் காட்டுறாங்க. 2 பேரும் அந்த பெரிய லார்ஜுடைய மொட்டை மாடியில் உட்காந்துக்கிட்டு தனியாக பேசிகிட்ருக்காங்க. 2 பேருமா சேர்ந்துட்டு அவங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருக்குது மற்ற நாட்களை விடவும். 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே என்ட்ரு ஆனதும் 2 பேருடைய ஃபோன் ஓயாமல் உட்காந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்குது. என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ஃபேன்ஸு. இவங்கள இன்ஸ்டாவில் டேக் பண்ணுறது, ட்விட்டரில் டேக் பண்ணுறது, யூடியூப்பில் மென்ஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த கிஸ்ஸிங் வீடியோ, ஃபோட்டோ எல்லாமே வெளியே வந்துடுது. 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்றத வந்து அந்த கம்பெனி வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுது. ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் அந்த டேக் பிலீவர்ஸ் எல்லோரும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, நீ பண்ண ஒரு விஷயம் எத்தனை பேரை சந்தோஷப்படுத்தியிருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல, இப்போ அதுக்கு நம்ம டேவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, நம்ம ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க, ஆனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, இப்போ நம்ம ஜங்குக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் உன்னையும் அப்படின்னு சேர்த்து சொல்ல, நம்ம டே ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாரு. இப்போ உடனே நம்ம டே தான் நம்ம ஜங்குக்குடைய ஷோல்டர் மேலே பட்டுன்னு ஒரு அடி அடிச்சுட்டு, இப்படி பார்க்காத, இப்படி பார்க்குறதுல தான் நான் மயங்கினேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக் ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணுறாரு. பட் நம்ம டேவுடைய ஷோல்டர் மேலே கையை போட்டு நம்ம டேவை அப்படியே கொஞ்சம் கிட்ட இழுத்து நல்லா அப்படியே கிட்ட நெருக்கி உட்கார வச்சுக்கிட்டு அந்த வியூவை அவ்வளோ அழகாக ரசிச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த நைட் அந்த சில்லுன்னு வெதர், இவங்க 2 பேரும் அப்படியே அழகாக உரசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்பெனி கொடுத்துட்டு, கரியர் அப்படின்றது செகண்டரி, ஆனால் ரிலேஷன்ஷிப்ன்றது இப்போ ஃபஸ்ட்டாக வந்துடுது. அவ்வளோ அழகாக ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்கடா. ஓகே, நான் இதை எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ரெக்வஸ்ட் வீடியோ ஆக்கும். என்னுடைய செகண்ட் சேனலில் வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்தது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது. நான் இப்போ தான் அதை போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கடா. ஓகே, பாய் பாய் எவ்ரி ஒன். ஐ லவ் யூ ஆல்.